இது ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்ல. எனக்கு ரொம்ப சாமி பக்தி எல்லாம் கிடையாது. அப்பப்ப சாமி கும்பிடுவேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வியாழக்கிழமை எல்லாம் நான் சாய்பாபா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குலசாமிக்கெல்லாம் இது ஒத்துக்காது, சாய்பாபா சாமி எல்லாம் கும்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு குரல் வருது. ஏன் கும்பிடக்கூடாது, எனக்கு பிடிச்ச கடவுளை நான் கும்பிடலாமே அப்படின்னு கேள்வி கேட்கிறப்போ, நம்ம சாமி எல்லாம் கோச்சுக்கிறோம், நம்ம குலசாமிக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த வார்த்தையை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். அதுக்கப்புறமா இப்ப முருகனுக்கு விளக்கு போட்டுட்டு இருக்கேன். இதே மாதிரி கேக்குறாங்க, நம்ம குலசாமியை கும்பிடாம எதுக்கு அடுத்த சாமியெல்லாம் கும்பிடணும், நம்ம சாமிக்கு பிடிக்காது, நம்ம சாமி பொறாம பிடிச்ச சாமி, அடுத்த சாமியை கும்பிட்டா நம்மளுக்கு ஏதாச்சும் கெட்டது கொடுக்கும் அப்படின்னு. நான் சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதான்னு எனக்கே தெரியும். இத சொல்றவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கூட அவங்க சாமி கும்பிட்டு விளக்கேத்தி அப்படி எல்லாம் நான் பார்த்தது இல்ல. அட்லீஸ்ட் அவங்க குலசாமிய கூட சொல்றேன். ஏன் இவ்வளவு ரூல்ஸ் பேசுற அவங்க பக்கத்துல கோயிலுக்கு கூட போறது இல்ல. ஆனா அட்வைஸ் மட்டும் நல்லா கொடுப்பாங்க, தலை குளிக்காம கோயிலுக்கு போக. எல்லாருமே அப்ப அவங்க குலசாமியை மட்டும் தான் கும்பிடணும்னா அப்ப கோயிலுக்கு எல்லாம் யார் வராங்க? எனக்கு ஒண்ணும் வழங்கலங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.